லாஸ்ட் வீக் நீயே நாளால ஃப்ரான்ச்சைசி மாடல்ஸை வச்சு செஞ்சுட்டாங்கன்னே சொல்லலாம். ஜென்ரலாகவே எனக்குமே வந்து ஃப்ரான்ச்சைசி மாடல்ஸில் ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்தது இல்லை. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த ஒரு டீ ஃப்ரான்ச்சைஸியாக இருக்கட்டும், ஹோட்டல் ஃப்ரான்ச்சைஸியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே. ஏன்னா ஒரு பிஸ்னஸை பற்றி எந்த நாலேஜுமே இல்லாமல், எந்த டீட்டெயிலிங் ரிசர்ச் இல்லாமல், அதை பற்றி ஒரு பெரிய புரிதல் இல்லாமல், நம்மளுக்காக ஒரு ஐடியா இல்லாமல் அவங்க சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு அவங்க கொடுக்குற ப்ராடக்ட்ஸை மட்டும் வாங்கி வச்சுட்டு ஷோகேஸ் பண்ணிட்டு அது ஒரு இடத்த வச்சு அப்படி பிராண்ட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ நல்ல விஷயமா எனக்கு தெரியல. ஜென்ரலாக இது பர்சனல் ஒப்பீனியன் தான். இது யாரும் ஃப்ரான்ச்சைசி எடுக்காதீங்கன்றதுக்கான கேன்வாஸ் பண்ணுறதுக்காகலாம் நான் சொல்லலை. பட் ஃப்ரான்ச்சைசி எடுத்த ஃபெயிலியர்ஸ் தான் நிறையா இருக்கிற மாதிரி அந்த ஸ்டோரியும் சொன்னாங்க. நானும் பர்சனலாக சில பேரை பார்த்த வரைக்கும் ஃப்ரான்ச்சைசி மாடல்ஸுங்கிறது எடுத்தவங்க பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியலங்கிறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் பண்ணுறது தான். ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கோம், நம்ம இது சைடில் பண்ணிக்கலாம், நம்ம வந்து அவங்க அப்படியே எல்லாம் வச்சு கொடுத்துருவாங்க, நம்ம அப்படியே வச்சு ரன் பண்ணோம்னா சக்ஸஸ் ஆயிடலான்னு ஒரு நம்பிக்கையில் வரும்போது அது 2 பேர் மேலேயும் தப்பு இருக்க தான் செய்யும். அது நம்ம ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறவங்க மேலே மட்டும் தப்பு சொல்ல முடியாது. ஸோ இது மாதிரி ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு, உங்களுக்கு அது தெரியுமா, அந்த ப்ராடக்ட்டை பற்றி, அந்த சேல்ஸை பற்றி நல்லா அனலைஸ் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. நான் சூப்பர் மார்க்கெட் வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சூப்பர் மார்க்கெட்டில் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. சேல்ஸில், மார்க்கெட்டிங்கில் எதுலையுமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. எல்லாத்தையுமே நானாக தான் கற்றுக்கிட்டேன். எல்லாத்தையுமே நானாக தான் தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயமா ஃபெயிலியர் ஆகி சில விஷயங்கள் நிறைய நஷ்டம் அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் லேர்ன் பண்ணி இதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எதையுமே பிஸ்னஸை தெரிஞ்சுக்காம பண்ணுறதுங்கிறது எப்பவுமே சரியான விஷயமா இருக்காது. ஸோ எல்லாத்தையும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு பண்ணுங்க. உங்களுக்கு அது செட் ஆகுமான்னு பார்த்துட்டு பண்ணுங்க.